ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் என்னோடய கிச்சனை ரீசெட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு திருப்பியும் வேறு மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த ஸ்பூன் வைக்கிறதுக்கு தனியாக ஹோல்டர்லாம் வச்சுக்கலைங்க. நான் மோஸ்ட்லி கவுண்டர் டாப்பில் நிறைய திங்ஸ் வச்சுக்க மாட்டேன். நான் இந்த ட்ராவில் தான் எல்லாத்தையும் செட் பண்ணுவேன். பட் ட்ராவில் ஸ்பூன் வச்சா 2 ட்ராக்கு நடுவில் போய் மாட்டும். நான் நல்லா ஃப்ரிட்ஜ் மேட் கட் பண்ணி போட்டிருந்தேன். பட் இப்போ 2 டிஃபன் பாக்ஸ் வச்சு அதில் ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கரண்டியெல்லாம் ஒரு சைடு, மேஷர்லாம் ஒரு சைடெலாம் போட்டு வச்சுட்டேன். இதை லாஸ்ட் ட்ராவில் பார்த்திங்கன்னா பிளேட் ஹோல்டர் இருக்குது. ஸோ பிளேட் ஹோல்டரும் நான் இதிலையே வச்சுக்குவேன். மீதி பாத்திரம் வளர்க்குறதுல கொஞ்சம் இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறது, அப்புறம் இதில் எடுத்து போட்டுக்குவேன். இப்போ குக்கரு, கடாய் இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஒரு கபோர்டில் அடுக்கி வச்சுக்கிறது. இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பருப்பு இதெல்லாம் மாதிரி மிளகா பொடி இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு நான் ஸ்லீக்கான பாக்ஸை மேலே வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அப்புறம் நிறையா இடத்த ஆக்குப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்லீக்காக பாக்ஸ் தான் வச்சுருப்பேன். நான் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டு பாக்ஸ் எல்லாம் வாங்கி செல்லோவில் வாங்கியிருந்தேன். சரின்னு இதை கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னுமே குட்டி குட்டியான பாக்ஸு கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு வாங்கி வச்சு அதையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி ஸ்லீக் பாக்ஸ் இருந்தால் எனக்கு ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக யூஸ் ஆகும். ஸோ இந்த கபோர்ட் ஃபுல்லாக இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை மட்டும் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். டீ தூள் என்னோடய ஃபேவரட், அதுவும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடி பவுலு, அதுக்கப்புறம் பீங்கான் பவுலு எல்லாமே சரி ஒரு ரேக் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதில் நான் அழகாக அரேஞ்ச் பண்ணி அதை மேலே வச்சுட்டேன். இந்த கண்ணாடி பவுலு, அதுக்கப்புறம் கண்ணாடி ஜக்கு மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு இதெல்லாமே ஒரு கபோர்டில் செட் பண்ணியாச்சு. நான் கேஸ்ரோல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற மெயினான ஒரு 3 சைஸில் உள்ள கேஸ்ரோலை மட்டும் நான் இந்த கபோர்டில் எடுக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் அவனோட சேஃப்க்கு தேவையான கிளாஸ் பவுல்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தண்ணி சூட் பண்ணுற அந்த பவுல் வச்சிட்ருக்கேன் கண்ணாடியில். ஸோ இதெல்லாம் மட்டுமே நான் இந்த கபோர்டில் வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட்லேயே இருக்கிறதுனால இது எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை கீழே உள்ள கபோர்ட்ஸ்லலாம் நான் ரொம்பவே ரேராக யூஸ் பண்ணுறது, பிரிக்காமல் இருக்க கிளாஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுனால இது மட்டும் இங்கே இருக்கும். ஸோ இந்த கபோர்டு இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பூனு, கரண்டி அதெல்லாம் வச்சிட்ருக்கேன். 2வது ட்ராவில் டிஃபன் பாக்ஸு, இடியாப்பம் சுற்றுறது இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கப் ஹோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஆனால் நான் 4 கப்பு மட்டும்தான் இப்போ இருக்குது. 2 கப்பை உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீதி உள்ள கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பாக்ஸில் வச்சுருக்கேன். இது நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிளில் கிரைண்டரு, டோஸ்டரு அண்ட் புல்லட் ஜார் வச்சு அந்த சைடில் அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. ஸோ இப்படி தாங்க நான் கவுண்டர் டாப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.